ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சிக்கன் சீஸ் பாஸ்தா செய்வோம். இங்க பாருங்க செஞ்சுருக்குறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா நம்ம சேனலில். இந்த பாஸ்தா வேக வைக்க தண்ணி கொதிக்குது. இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து கறியை தாளிச்சுக்குவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 பூண்டு பல் இந்த மாதிரி உரித்து பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுக்குவோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அப்படி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்குவோம். வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து இப்படி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து போட்டுக்கலாம். போன்லெஸ் சிக்கன் எலும்போட போட்டுறாதீங்க, எடுத்து போட்டுக்கோங்க. இதோட கான் வந்து ஒன்று உரிச்சு வச்சுருக்கோம், சோளக்கான். இதையும் போட்டுக்கலாம். இப்போ 2க்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சிக்கனில் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே 2ம் வேகட்டும். இந்த சிக்கனும் காணும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு குடமிளகாய் கழுவி இப்படி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து வேகட்டும். இப்போ சிக்கனு காணும் மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிக்குவோம். அடுப்பில் வேற ஒரு கடாயை வச்சுக்குவோம். இப்போ 50 கிராம் பட்டர் எடுத்துருக்குறோம். பட்டர் போட்டுக்குவோம் சட்டியில். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. வந்து 3 ஸ்பூன் மைதா மாவு வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். அதில் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிடலாம். இப்போ மாவெல்லாம் கரைஞ்சிருச்சு. கட்டி இல்லாமல் மிச்ச பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நோம்பு திறக்க இஃப்தாருக்கு செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நோம்பு திறக்க என்ன செஞ்சீங்க எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன செஞ்சீங்கன்ட்டு. சர்பத்து கலக்கிருக்கோம், ஜிகிர்தண்டை கலக்கிருக்கோம், வடை பஜ்ஜி போட்டிருக்கோம். பிள்ளைங்க வந்து சீஸ் பாஸ்தா கேட்டுச்சுங்க, அதனால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாலை ஊற்றிட்டு வந்து வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுக்கலாம். நம்ம நோம்பு துறைக்கில் எல்லாத்துக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் 10K ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். குழுக்கள் முறையில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் கொடுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஆரம்பிச்சிக்க யூடியூபுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேன்சி கிச்சன் போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்குவோம். கொஞ்சம் ஆரியக்கானா போட்டுக்குவோம். 150 கிராம் சீஸ் போடுறோம். இப்போ வேக வச்சிருக்க சிக்கன் கான்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். சிக்கன் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.